ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்குமான T20 மேட்ச் நம்பர் 2 அதே கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதுமாதிரி சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு இன்னிங்ஸ் வைஸ் எந்த பிளேயருக்கான ஆப்ஷனும் இருக்குது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூவோட பிச் ரிப்போர்ட், அதே மாதிரி வென்யூ ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இங்கே 16 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 11 ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. செகண்டாக பேட் பண்ணவங்க 5 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக ஒரு 170 வரைக்கும் வந்திருக்கு. 200க்கு மேலேயும் 3 டைம்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் ஆகிற ஒரு கிரவுண்டு தான். இங்கே நடந்த 4 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா 170, 160 அந்த மாதிரி ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆவரேஜா ஒரு 9 விக்கெட்ஸ் 8 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 விக்கெட் வரைக்கும் விழுந்திருக்கு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா கூட விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரே விக்கெட் தான் விழுந்திருக்கு. ஈஸி வந்து சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன்ல ஸ்பின் நல்லா வச்சிருக்கிற டீம் வந்து சேஸின் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்ல விக்கெட் ஃபால் இருக்கு. இங்க நடந்த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேசர்ஸுக்கு 30யும் ஸ்பின்னர்ஸ்க்கு 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு 11ம் செகண்ட் இன்னிங்ஸ் 8ம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேசர்ஸ் 21 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 9 விக்கெட் தான் இங்கே விழுந்திருக்கு. விக்கெட் ரெக்கார்ட் பொறுத்தவரை ஒன் சைடா பாத்தீங்கன்னா நல்லா பாகிஸ்தான் தான் வின்னிங் ரேஷியோ அதிகமா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வென்யூவை பொறுத்தவரை வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஏகப்பட்ட மேட்ச் லாஸும் ஆயிருக்கிறாங்க. 8 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க 12 மேட்ச்ல. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்னிங் ரேஷியோவும் அதிகமாக தான் பாகிஸ்தான் பக்கம் ஹெட் டு ஹெட் வென்யூல இருக்கு. பாகிஸ்தானுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா எந்தவித சேஞ்சும் இருக்காது. வின்னிங்ல இருந்து வரதுனால அப்படியே தான் போவாங்க. மேபி இப்போ அவங்க வந்து இப்போ ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்னா கூட ஒரு ஸ்பின்னரை வேணா ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சேம் கண்டிஷன்லேயே போயிருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பாசிபிள் பிளேயிங் 11ல கண்டிப்பா பேட்டிங்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். பவுலிங் வேணா மேபி சேம் இதுல போகலாம். ஒருவேளை அல்சாரி ஜோசப் வந்தா மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்குமான செகண்ட் T20 மேட்ச், இந்த இயர்லி மார்னிங் மேட்ச். நம்ம ட்ரீம் 11 யூசர்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நம்ம கண்டிப்பாக அந்த டயத்தில் ப்ளே பண்ண முடியும். இந்த இயர்லி மார்னிங் மேட்ச்சில் கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களால் அந்த டயத்தில் எந்திக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்மால் லீக் மாதிரி ப்ளே பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஈஸியாக பிளேயின்னு ஒன்று மாறிச்சுன்னா நீங்கள் பேக்கப் போட்டும் அந்த பிளேயர் வரலன்னா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மேட்சோடைய கண்டிஷன், வென்யூ ப்ராக்ரஸ், இந்த வென்யூவில் எப்படி எந்த பிளேயர் ப்ளே பண்ணால் நம்ம ஜிஎலுக்கு எடுக்கும் போது ரேங்க் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இதில் வென்யூ ப்ராக்ரஸ் பொறுத்தவரை இந்த பிச் ரிப்போர்ட் வந்து இது வந்து இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு அந்த பவர் பிளேயில் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் 2 சைடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸுக்கும் இங்கே சப்போர்ட் ஆகும். இது வந்து எந்தவித கிளைமேட்டில் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இப்போ வர கிளைமேட் வந்து அது சேம் கிளைமேட்டு சேம் இதில் தான் இருக்குது. அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் விழுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அந்த இனிஷியல் ஸ்விங்கில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சைடாவது கண்டிப்பாக 1 விக்கெட் உறுதியாக விழும். ஸோ டாப் ஆர்டரில் வர ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் லீவ் பண்ணி போகிற மாதிரி கண்டிஷன் இருக்கும். இந்த மேட்ச் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், இது 2 பேருமே லாஸ்ட் டைம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கள தான் திரும்பியும் எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லா கேம்லேயும் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை இப்போ இந்த மேட்சோடைய கண்டிஷனும் எந்த மாதிரினா, இந்த மேட்ச்சில் லாஸ்ட் இதுலேயும் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரீம் டீம் அளவுக்குனாலும் சரி இல்லை பெருசானாலும்
கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வெஸ்ட் இண்டீஸ் டீம்னாலே அந்த டீமுக்கு எதிராக விளையாடுற லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பாக அந்த டீமுக்கு எதிராக நல்லா பண்ணுவாங்க. அதில் பொறுத்தவரை இந்த ஓவர்சீஸில் போய் விளையாடும் போது ஃபர்கர் சமானோடைய ஆவரேஜ் வந்து நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, சேஸிங் பண்ணுறாருனா இதாக இருக்கும். அவர் டாப் ஆர்டர் வரல, 1 டவுன் வராரு. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பிச்சு பொறுத்தவரை அவர் ட்ரீம் டீம் வந்துடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா வேணால் ஹாரிஸ் ராஃபா சைம்ஸ் ஆஃப்ரிடியில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும், 2 பேரும் எடுக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேருமே வருவாங்க. சப்போஸ் ஹாரிஸ் ராஃப் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பவுலிங் போகிறாருன்னா பெட்டர், ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஸோ இந்த இடத்துல வின்னிங் ரேஷியோவும் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. அதுலேயும் பார்த்த மச்சம் பாகிஸ்தானுக்கு 60% வின் ஆகிறதுக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 40 to 30% தான் அவங்களுக்கு வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்குது. ஏன்னா பவுலிங்கோடைய கான்ட்ரிபியூஷன் அவங்க பக்கம் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ இந்த கேட்டகரியில் வந்து லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோ பிக்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ரேஞ்சு மாறி இருப்பாங்க. இப்போ அல்சாரி ஜோசப் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுற மாதிரியான கண்டிஷன் இல்லை. அப்படி ப்ளே பண்ணுறாருன்னா இந்த 2 பேரில் இருந்து உறுதியாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. சப்போஸ் இதில் சைம்ஸ் ஆஃப்ரிடி மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக ட்ரீம் டீம் அளவுக்கு மட்டும் இல்லை, சிவிசி அளவுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் வெறுமனையாக ட்ரீம் டீம் தான் வர முடியும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு பதிலாக ஹாரிஸ் ராஃப் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் ஒன் சைடாக டீம் போகுதுன்னா இவர் வந்து முக்கியமான கான்ட்ரிபியூஷன். ரொம்ப லோ பிக்கில் இருக்கார், 10%க்கு கீழே தான் அந்த பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்கர் சமான், எஸ்ஐபி இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் எல்லாரும் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் ஒரு டீம் கண்டிப்பாக போடுங்க, அதில் இவரை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ பிக்கில் இருப்பார். ஸோ உங்களுக்கு ரேங்க் வந்து ஜிஎலுக்கு கண்டிப்பாக கூடும். அடுத்து இந்த பிக்கில் வந்து ஹோல்டரை பொறுத்தவரை ஒரு மஸ்ட் பிக்கு தான். இந்த மேட்சும் ஒரு ட்ரீம் டீம் வந்து மேக்ஸிமம் வந்துடுவார். சிவிசி அளவுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாருன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தவரை கண்டிப்பாக சாய் ஹோப்பும் இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரீம் டீம் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் பொறுத்த மட்டுமே 4 பேரில் இருந்து கண்டிப்பாக 2 to 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் உள்ள பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவரை வெஸ்ட் இண்டீஸ் டாமினேட் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைனா இவரை டீமில் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐச்சலி இருக்க மாட்டார், கேஷாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க வின்னிங் காம்பினேஷனில் போனதுனால அதிலே போவாங்க. ரோமன் பவல் அவைலபிளாக இருந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் விட்டுறலாம். இப்போது இதில் பிளேயிங் லெவலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 5 பேர் தான் மேக்ஸிமம் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும். இதில் இந்த செக்ஷனில் இருக்கிற லோ பிக் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் பண்ணுவாங்க. அதில் ஹாரிஸ் பொறுத்தவரை அதே கேட்டகரி தான். ஹாரிஸும் எஸ்எல்லியும் எப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒன் சைடாக லாஸ் ஆகும், வெஸ்ட் இண்டீஸ் தான் பெருசாக வின் ஆவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஹாரிஸை ட்ரை பண்ணணும். இல்லைன்னா ஹாரிஸை டீம்லேயே எடுக்கக்கூடாது. ஏன்னா அவரோட ஆர்டர் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, பின்னாடி வந்திருப்பார். ஸோ அவங்க நல்லா அடித்து ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா இவருக்கு வாய்ப்பே வராது. இந்த டீம் லாஸ் ஆகும் அப்படின்னா தான் இவரை வந்து டாப் ஆர்டரில் இறக்குவாங்க, ஒரு 1 டவுனோ 2 டவுனுக்கோ போவார். ஸோ நீங்கள் பாகிஸ்தான் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான டீம் போட்டிங்கன்னா ஹாரிஸ் எடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மஸ்ட் பிக்கு இந்த மேட்ச் ஆர்ச்சேஸ் ப்ளே பண்ணுறாருன்னா ஒரு ட்ரீம் டீம் விசி அளவுக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி அகில் ஹுசைன் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா நவாஸ் மாதிரி அவரும் விசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்க போகிற ஒரு பெட்டர் லோபிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சேஸ்,
ஏ ஹுசைன் செகண்ட் பவுலிங் போட்டா. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா பெட்டர் இவரை விட்டுட்டு நீங்கள் ருத்தர்ஃபோர்டை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏ ஹுசைன் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் அது வந்துடுவார். ஸோ இந்த கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா 4 பேர் உங்களுக்கு லோவில் இருக்கிற போது 2 பேராவது உறுதியாக வருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரை முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போ சாமை பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் பெருசாக பண்ணிட்டாரு, பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு சின்ன அவர் ஒரு பெரிய அளவுக்கு அடிக்கலானாலும் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒன் சைடாக டீம் போட்டிங்கன்னா சாம் ஐபை எடுக்க வேண்டாம். வெஸ்ட் இண்டீஸுக்கு ஃபேவராக நீங்கள் ஒரு டீம் உருவாக்குறீங்க, 7க்கு 4 அந்த மாதிரி போடுறீங்கன்னா சாம் ஐபை எடுக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து வர பிளேயர் தான் நம்ம சொன்ன பிளேயரில் இருந்து ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டாப் ஆர்டரில் வருவார், விக்கெட் ஃபால் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டீமானது அப்படி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக இந்த 5 பேரில் இருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 to 3 பேர் அதில் நம்ம சொன்ன ஆர்ச்சேஸு, அதே மாதிரி ஏ ஹுசைன் அந்த இன்னிங்ஸ் வைஸ் எடுத்துகிட்டு ஐபா ருத்தர்ஃபோர்டாங்கிறதுல ஒருத்தங்களை எடுத்தால் போதும். நீங்கள் இங்கே கீழே 2 பேர் எடுத்துட்டிங்கன்னா ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலாக ஐபே எடுக்கலாம். இந்த கேட்டகரியில் பொறுத்தவரை இந்த நவாஸோடைய ரீசன்ட் ஃபார்ம் சரியாக இருக்குது. ஒரு ட்ரீம் டீம் வந்துகிட்டே இருக்கார். ஸோ நீங்கள் அவரை கூட அவர் லோ பிக்கில் தான் இருக்கார். ஸோ அவரை ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அவரும் வரதுக்கான வாய்ப்பாயிரும். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஒன் சைடாக வின் ஆகுதுன்னா இந்த நவாஸ், எஸ் அலி, இந்த அஷ்ரஃப் இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அந்த இதில் இருந்து நீங்கள் அப்படி எடுக்கிற மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இப்போ வர பார்த்தீங்கன்னா 5 பேர் பிளெயின் 11 வர லாஸ்ட் மேட்ச் பண்ணவங்க இருக்காங்க. மோட்டி பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டிங் வந்துட்டார், ஆனால் பவுலிங் பெரிய அளவுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸ்பின்னு ஒர்க் ஆகிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா மோட்டி, அகில் ஹுசைன் 2 பேருமே ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் அதில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அகில் ஹுசைனுக்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவாஸ் பொறுத்தவரை அவருக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். பேட்டிங் ஓரளவு பாகிஸ்தானை ஈக்குவல் ஃபைட்டில் போகிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அஷ்ரஃப் இல்லைனா நவாஸ் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அஷ்ரஃப் பொறுத்தவரை லோ பிக்கில் இருப்பார், நவாஸ் கொஞ்சம் ஹை பிக்கு இப்போ ஆயிருக்கு. ஸோ இந்த 2 பேரில் இருந்து யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ நவாஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் நவாஸ் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பவுலிங் போடுறாருன்னா அஷ்ரஃபையே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக எப்படியும் 2 இல்லைனா 3 மேக்ஸிமம் 2 பேர் உறுதியாக வருவாங்க. அதில் அஷ்ரஃப் நவாஸில் ஒருத்தங்க. நீங்கள் இந்த நவாஸ் எடுக்கிறீங்கன்னா பெட்டர் பாகிஸ்தான் டீமோடைய பேர்லாம். அப்படி இல்லை அப்படின்னா மோட்டி செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் மோட்டியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை இதில் பிளெயின் 11 இப்போ வரை இவர் இல்லை. மேபி டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா இவர் மஸ்ட்டு சிவிசியில் வந்துடுவார். கண்டிப்பாக பெரிய அளவுக்கும் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா ஒரு ட்ரீம் டீம் வளர்ந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கும் அவர் பிளெயின் 11 வந்தால். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ் ஜோசப் நல்லா பண்ணிட்டார். இப்போ இவர் ரொட்டேஷன் பிக்கில் தான் இவர் இருக்கார். இவர் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார். ஒருவேளை இவர் ஃபெயிலியர் ஆகிறாரு அப்படின்னா சஹீம்ஷா அஃப்ரீடி டீமுக்குள்ளே வந்துடுவார். இந்த 2 பேருக்குள்ள ரொட்டேஷன் பிக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 பேரும் இருந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். அதுவும் அதில் யார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்களோ பெட்டர் அவங்களையே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அஃப்ரீடியா அல்சாரி ஜோசப்பாங்கிறதுல ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்கான் சார்லஸ்லேருந்து உறுதியாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இந்த இதில் இப்போ இவர் இல்லைன்னா இந்த 3 பேரில் இருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். நீங்கள் சஹீம்ஷா அஃப்ரீடி எடுத்தால் எஸ் ஜோசப் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஃபர்கான் சார்லஸில் ஒருத்தங்களை எடுங்க. யார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மெயினாக எடுங்க.
ஸோ அதிலிருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும், இந்த 2 பேரில் ஒருத்தங்க ஆனால் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். அதே மாதிரி விக்கெட் கீப்பரில் ஒரு லோ பிளேயர் வராரு அப்படின்னா இவர் ஜே ஆண்ட்ரூ இந்த கரேபியன் லீக் விளையாண்டுருங்கவங்களுக்கு தெரியும். இவர் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருனா இவர் மஸ்ட் பிக்குங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருனா மேபி அந்த மேட்ச் அப்படியே ஒன் சைடாக கொண்டு போகவும் வாய்ப்பாயிரும். ஒரு ரிஸ்க்காக ஒரு சிவிசி பண்ணலாம் அப்படின்னா இவருக்கு இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும்தான், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பெட்டர். அவரை பிளேயராக எடுத்தால் போதும், ட்ரீம் டீம் அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த முக்கியம் சேஸின் பண்ணுறாங்கன்னா ட்ரீமில் எடுக்கலாம். ஸோ இந்த மேட்ச் இவர் லோ பிக்கில் இருப்பார். இந்த பிளேட்ஸ் நீங்கள் சைம்ஷா அஃப்ரிடி எடுத்திங்கன்னா பிளேட்ஸை ட்ரை பண்ணுங்கள். சமர் ஜோசப்பை கூட லீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து பெட்டர் சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்ட்ரூ. அதே மாதிரி இந்த முக்கியம் பிளேட்ஸ்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இந்த பிளேட்ஸ் ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமே செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணணும். ஆனால் யாராவது ஒருத்தங்களை தான் நீங்கள் டீம்லேயே எடுக்கணும். நீங்கள் பிளேட்ஸை எடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு லோ பிக்கு பவுலிங்கில் இப்போதைக்கு இவர் தான் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இவருடைய ரேங்க் ஆனது பாயிண்ட் எடுக்க கூடும். ஸோ பிளேட்ஸையே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலிங் போடுறாரு ஃபஸ்ட்டு அப்படின்னா ஈஸி ஆப்ஷன் யார் யாருக்கு அப்படிங்கிறத இப்போ அப்படி வரிசையாக சொல்லிடலாம். ஹாரிஸ் ராஃப் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகுது. ஹாரிஸ் ராஃப் அஃப்ரிடியில் கண்டிப்பாக ஒருத்தங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் அஃப்ரிடி வரதுக்கு அதிகமான வாய்ப்பு. அதே மாதிரி பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சாம் ஐப் நல்லா சிவிசி அளவுக்கு பண்ணிட்டாரு. ஃபர்கர் சமான் இந்த மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பெட்டரான வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் இந்த மேட்ச் சேஸின் பண்ணால் கண்டிப்பாக சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. அப்புறம் நம்ம சொன்ன விக்கெட் கீப்பரில் இருக்கிற ஆண்ட்ரூ, அவங்க ரிஸ்க் பிக்கில் வர்றதுக்கான ஒரு கேட்டகிரி. அதே மாதிரி அகில் ஹுசைன் சேஸின் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சிவிசி, அது அகில் ஹுசைன் மோட்டி, இந்த 2 பேருக்கும் அது பொருந்தும். இந்த 2 பேரில் இருந்து வந்துடுவாங்க சேஸின் பண்ணுறாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா. ஸோ இவங்கெல்லாம் ரிஸ்க் பிக்கு. சேஃப் பிக்காக இருந்தால் அதே மாதிரி ஜேசன் ஹோல்டர், நவாஸு, அந்த மாதிரி அயூபு, இந்த மாதிரி போகிறது ஸ்மால் லீகுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மேட்சும் ஜிஎல் ப்ளே பண்ணியிருக்கிறவங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக 50% பிலோ கண்டிப்பாக அந்த இடத்துல 4 to 5 பேர் வருவாங்க. மேக்ஸிமம் 4 பேராவது வருவாங்க. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரியான இது கண்டிஷன் வரும். ஸோ போன மேட்ச் லோ பிக்கிலேருந்து ஹை பிக்கு விளையாண்டவங்க இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகக்கூட செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயரை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஜிஎல்லில் வின் பண்ண முடியும். நல்ல ரேங்க்கும் கிடைக்கும். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு அது தேவை கிடையாது. 9 பிளேயர் நீங்கள் 50க்கு எபோவ் எடுத்துகிட்டு 2 பேர் நம்ம சொன்ன பவுலிங்கில் ஒருத்தங்க, அதே மாதிரி பேட்டிங்கில் ஒருத்தங்க. பேட்டிங்கில் நீங்கள் விக்கெட் கீப்பரையும் இந்த மேட்ச் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இவங்க தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 பேர் நீங்கள் ரிஸ்க்காக போனால் 3 பேர், அதுக்கு மேலே எடுக்க வேண்டியதில்லை. கேப்டன் பொறுத்தவரை நீங்கள் சேஃப் கேப்டனுக்கே போயிடலாம். சேஃப் கேப்டன் சிவிசியே யார் வச்சுருக்காங்களோ அதே ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்குக்கு போதும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிளேயர் பற்றியான இன்ஃபர்மேஷனும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ லைன் அப்பும் இந்த மேட்ச்சில் சேஞ்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமாக டீமை கடைசி இதில் லைன் அப் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க.